ப்ராபபிலிட்டின்னா என்னது? ஒன்று சர்டைனாக தெரியாமல் இருக்கிறது. இப்போ ஒரு காயினை டாஸ் பண்ணுறோம், ஹெட்டு வருமா டெயில் வருமா தெரியாது, ஏதாவது ஒன்று வரலாம். மழை வருமானு கேட்குறோம், வரும் வராது ரெண்டு சொல்லுவாங்க. அப்போ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் whose outcome is from the events that are completely known but whose exact outcome is unknown is called random experiment. ஒரு அவுட்கம் வரும், ஒரு டை உருட்டுறோம், 6 வரைக்கும் வரும், 1 2 3 4 5 6, ஆனால் எது வரும்னு தெரியாது. அதுக்கு பேர் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். சாம்பிள் ஸ்பேஸ், ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபார்ம் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காயின் டாஸ் பண்ணால் ஹெட்டு வரலாம், திரும்பி ஹெட்டு வரலாம், ஹெட்டு டெய்லு, டெய்ல் ஹெட்டு. நீங்கள் 2 தடவை டாஸ் பண்ணும்போது 2 ஹெட்டு வரும், இல்லை 2 டெய்ல் வரும், இல்லை ஒரு ஹெட்டு ஒரு டெய்ல் ஹெட்டு வரும். 4 பாசிபிள் அவுட்கம்ஸ் நமக்கு வருது. டிசைட் அவுட்கம் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஈவெண்ட்டுன்னு சொல்லுவோம். அது எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்க்குறோம். ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் ஆஃப் த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். இது எப்படி எழுதுவோம்னா பிஇன்னு போடுவோம். நம்பர் ஆஃப் அவுட்கம் ஃபேவரபிள் டு இ பை டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் அவுட்கம்ஸ். இப்போ ஒரு காயின் நம்ம போடும்போது 2 சான்ஸ் இருக்குது, டெய்லு ஹெட்டு. இப்போ டெய்ல் விழுந்ததுன்னா 1/2. ஷூர் ஈவெண்ட், தோஸ் ஈவெண்ட் ஹூஸ் பாசிபிலிட்டிஸ் மேக்ஸிமம் 1 தான் வரும் ஷூராக, நடக்காதுங்கிறதுக்கு 0. A box has 10 equal size of cards. 10 கார்டு இருக்குது. 10 cards, 4 are blue, 4 blue, 3 green, 2 yellow, 1 red. If a card is randomly drawn from the box, which is the color that the card is most likely to have? நிறைய சான்ஸ் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கார்டு தான் அதிகமாக இருக்குது, 4 கார்டு இருக்குது. அப்போ ப்ளூ வரத்துக்கான சான்ஸ் அதிகம். அப்போ ப்ளூ இஸ் த ஆன்சர். ஒரு காயின் 2 டைம் டாஸ் பண்ணுறாங்க, போத் ஹெட்ஸ் வரத்துக்கு எத்தனை சான்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. மொத்தம் நமக்கு ஆன்சர் என்ன வரும்? ஹெட்டு டெய்ல் ஹெட்டு டெய்ல். ஒரு தடவை தான் வருது ஹெட்டு. அப்போ டோட்டல் பாசிபிள் அவுட்கம் 1, டோட்டல் 4, அப்போ 1/4. ஒரு டைஸ் வந்து ரோல் பண்ணுறாங்க. ப்ராபபிலிட்டி கெட்டிங் எ நம்பர் எக்ஸ் such that 1 less than or equal to x less than or equal to 6 is. ஒரு டைஸில் மொத்தம் 6 சான்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6, மேக்ஸிமம் 6 சான்ஸ் இருக்குது. இப்போ ப்ராபபிலிட்டி வந்து என்ன சொல்கிறாங்க? ஏதாவது ஒரு நம்பர்ன்றாங்க. அப்போ 6 நம்பர் எதை வேணாலும் மாறி வரலாம். அப்போ 6/6 1 தான் வந்து, அப்போ 1 இஸ் ஷூர் ஈவெண்ட். The sum of the probability of elementary events of experiment in P. நீங்கள் சின்னதாக பிரித்தா கூட மேக்ஸிமம் 1 தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 0 less than or equal to PE less than or equal to 1 மேக்ஸிமம். PE மைனஸ் P நாட் E நடக்காது, 2 சேர்த்தா 1. அப்போ P நாட் E வரைக்கும் வச்சு அந்த P அந்த பக்கம் போயிடும், 1 - PE.